ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு வித்தியாசமான லெமன் சாதம், எலுமிச்சை சாதம் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இது சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குங்க. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லெமன் ரைஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்டுட்டு வருவாங்க. மிச்சம் மீதி வைக்காமல் அருமையாக சாப்பிட்டுட்டு வருவாங்க பசங்க. இன்றைக்கி இந்த வீடியோ பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் 3 பேருக்கு தேவையான சாதம் தாங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி. அதுக்கு ஒரு கடாய் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் கடலை எண்ணெய் தாங்க சேர்த்துட்டு இருக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு இந்த எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க வரும். ப்ரெஸ் பண்ணால் ஒரு அளவுக்கு தான் இந்த எண்ணெய் வரும். நம்ம திட்டமாக சேர்த்துக்கலாம். நிறைய சேர்க்க முடியாது. திட்டமாக ப்ரெஸ் பண்ணி தான் சேர்க்கணும். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கரெக்டாக ப்ரெஸ் பண்ணால் ஓரளவுக்கு மீடியமாக வரும். ஒரு 1.5 ஸ்பூன் அந்த அளவுக்கு தாங்க வரும். அதனால தான் நான் இந்த எண்ணெய் சேர்த்துட்டு இருக்கிறேன். இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க, கடலை எண்ணெய். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு இருக்கிறேன். அதே மாதிரி உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துட்டு இருக்கிறேன். வேர்க்கடலை ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு தான். இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வறுபட்டு வரட்டும், பார்க்கலாம். கூட 3 பச்சை மிளகா, கொஞ்சம் பெரிய சைஸ் தாங்க பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துட்டு இருக்கிறேன். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு இருக்கிறேன். வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். இந்த எலுமிச்சை சாதம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் செய்கிற அளவுக்கு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பசங்க நல்லா சாப்பிடுவாங்க, நமக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு சின்ன சைஸ் துண்டு இஞ்சி துண்டு தான், தோல் நீக்கிட்டு கழுவிட்டு துருவி சேர்த்துட்டு இருக்கிறேன். இது எல்லாமே வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு இருக்கிறேன். இது எல்லாமே வதங்கட்டும். தக்காளி வதங்கின பிறகு கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாதத்துக்கும் இந்த தக்காளி வெங்காயத்துக்கும் எல்லாத்துக்குமே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இருக்கிறேன். 2.5 டீஸ்பூன் அளவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன ஸ்பூன் தான் எங்கள் வீட்டில் இருக்கிறது. இந்த மாதிரி 2.5 ஸ்பூன் சேர்த்துட்டு இருக்கிறேன். இது சாதத்துக்கும் எல்லாத்துக்குமே கரெக்டாக சரியாக இருக்கும். அதனால் நான் இந்த அளவுக்கு சேர்த்துட்டு இருக்கிறேன். உப்பு சேர்த்துட்டோன்னா நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடும் சீக்கிரமாக. அதனால் நான் சேர்த்துட்டேன். இப்போ மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு எல்லாமே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டோன்னா கொஞ்சம் ஜீரணத்துக்கும் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராமல் சூப்பராக இருக்கும். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்தளவுக்கு சேர்த்திருக்கிறேன். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ 3 பேர் அளவுக்கு தேவையான சாதம் தான் நான் சேர்த்துட்டே இருக்கிறேன். நீங்கள் ஏதாவது சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பச்சரிசி சேர்த்துட்டே இருக்கிறேன். புழுங்கல் அரிசியும் செய்யலாம். நான் புழுங்கல் அரிசியும் அப்பப்போ செய்வேன். சூப்பராக இருக்கும். புழுங்கல் அரிசி இன்றைக்கி வீட்டில் இல்லை, இது பச்சரிசி தான் நான் சேர்த்துட்டே இருக்கிறேன். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ரைஸ் ஆகுது கொஞ்சம் உதிராக இருந்தால் அருமையாக இருக்கும். 3 பேர் அளவுக்கு தேவையான சாதம் வந்து நான் சேர்த்திருக்கிறேன். லெமன் வந்து 1/4 பாதி பிழிஞ்சு விட்டுட்டு இன்னொரு பீஸில் வந்து கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுருக்கிறேன். ஏன்னா தக்காளி எல்லாமே சேர்த்துருக்கிறேன். அதனால் வந்து ஒரு திட்டமாக தான் நான் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இருக்கிறேன். லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா காரம், புளிப்பு, உப்பு எல்லாமே நல்லா டேஸ்ட்டு பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாதம் சாப்பிட அந்த இஞ்சியோட ஃப்ளேவரும் அதே மாதிரி இந்த தக்காளியோட ஃப்ளேவர், லெமன் ஜூஸ் அந்த ஃப்ளேவரும் எல்லாமே சூப்பராக எல்லாமே மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லா அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு சாதம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். கொத்தமல்லியும் சேர்த்தாச்சு. இப்போது எல்லாமே நல்லா க்ளீனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி கொடுத்துடலாம். இந்த சாதம் சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கரெக்டாக எப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நான் போட்ட உப்பு வந்து எல்லாமே சரியாக இருக்குது. காரம் வந்து நான் 3 பச்சை மிளகா தான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்னும் தேவைப்பட்ட 1 2 கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கூட ஒரு 2 குண்டு மிளகா, காஞ்ச மிளகா சேர்த்தாலுமே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த நம்ம சாதம் செய்யும்போது வந்து அப்பப்போ கொஞ்சம் ஸ்டவ் கொஞ்சம் லோ ஃப்ளேமில், ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் அப்பப்போ பார்த்து கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூட தாளிப்பு செய்யும்போது இந்த வெங்காயம் எல்லாமே வதக்கும்போது கொஞ்சம் லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த மாதிரி செய்யுங்க. அப்போ தான் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா எல்லாமே தீஞ்சி போயிடும், நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். எங்கள் பையனுக்கு லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு காலேஜ் கிளம்புறதுக்கு. அதுக்காக தான் நான் முதலையே பிளேட்டில் போட்டு கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பின்னாடி வாழை இலை இருக்குது, அதை தான் பறிச்சுட்டு வந்துட்டு வாழை இலை போட்டு சாப்பிட்லாம், அருமையாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் வந்து வாழை இலையில் போட்டு சாப்பிட்லான்ட்டு எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். லெமன் சாதம் சூப்பராக வெரைட்டி லெமன் சாதம்னு சொல்லலாம். சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. இந்த மாதிரி கோயில் பிரசாதமாக கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். எப்போது பூஜை டைமில் அந்த மாதிரி கூட இந்த மாதிரி ஒரு சாதம் நம்ம செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.